Hello everyone, welcome to Gokul's Nestora Tales. நாங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி நீலாங்கரை பீச் போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. மீனவர்கள்லாம் வந்து கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படி கரை ஒதுங்கி எப்படி அந்த மீன்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி போட் கரை ஒதுங்கின உடனே மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க போட்டை வெளியில் கரைக்கு புல் பண்ணுறதுக்காகவே. ஸோ எல்லா போட்டுக்குமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். போட்லாம் கரை ஒதுங்கினதுக்கப்புறம் அவங்க போட்ட வலையிலேருந்து மீன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பூனை, காக்கா, நாய் இதெல்லாம் அங்கங்கே இருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. வாங்க அந்த வலையிலேருந்து மீன் எப்படியெல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மீன் மட்டும் இல்லை, நண்டு அது கூட இருந்தது. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே அவங்க பிடிச்ச மீன், நண்டு எல்லாத்தையுமே வந்து பக்கத்துலேயே ரோட்டில் கடையாக போட்டு எல்லாருக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. யாராவது மீன் வாங்கினாங்கன்னா பக்கத்தில் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லா கடையிலுமே என்ன உடனே பிடிச்சிட்டு வந்து விற்றுட்டு இருந்ததுனால எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீனை வந்து பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையான மீனுங்களும் ஒரே வலையில் தான் மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. பாருங்க, நண்டெல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. கடையில் வாங்குகிற மீனுங்கள்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நான் எல்லாருமே வந்து முன்னாடி நாளே எடுத்து வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் இங்கே லைவாக அவங்க பிடிச்சி விற்கிறதுனால மீன், நண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் கடையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே பசங்க கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து மணல் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு காற்று ஓவராக அடிக்க ஆரம்பிச்சு ஒரே தூசாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க நீங்களே. பயங்கரமாக மணல் புயல் அடிச்சிருச்சு. பயங்கர காற்று, நிற்கவே முடியல. ஆளையே தள்ளிட்டு போயிடும் போல். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஸோ வீட்டுக்கு சேஃபாக கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.